இங்க ஒரு பொண்ணு நைட்டு 12 மணி ஆக போறத பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அங்க இருந்து ஏதோ அவசரத்துல வேகமா அவன் கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ தெரியாம அவளோட போன் அவ கையில இருந்து ஸ்லிப் ஆகி அங்க இருந்த ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருது. உடனே அவளோட ஃப்ரெண்டு அதை அவகிட்ட எடுத்து கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவ பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அந்த போனே வேண்டாம்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடுறான். அப்படி அவளுக்கு என்ன அவசரம்னு எதுவும் புரியாம அவன் கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறான். அப்போ அவ வேகமா அங்க இருந்த ஒரு குட்டி சந்துக்குள்ள ஓடுறான். சடனா அவ திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடியே அவன் வந்து நிக்கிறான். உடனே அவ எதுக்கு என் பின்னாடி ஓடி வந்தேன்னு கேட்கும்போது அவன் உன் மொபைல கொடுக்கத்தான் வந்தேன்னு கேஷுவலா சொல்றான். அப்போ டைம் கரெக்டா 12 மணி ஆயிருது. அடுத்த செகண்டே திடீர்னு அவன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிடுறான். அவ போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் கீழே கிடக்குது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி நாய் வெளியே வருது. அதை பார்த்ததும் அவன் பயங்கர ஷாக் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ அந்த குட்டி நாய் அவனை வந்து எழுப்புது. அவன் கண்ணை திறந்ததும் பயத்துல அந்த குட்டி நாய் அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ள அவன் ஓடி வந்து அதை பிடிச்சிடுறான். உடனே அவன் அதுகிட்ட நீ தானே அந்த பொண்ணுன்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அதை தூக்கிட்டு வர்றான். அங்க அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் தரையில கிடக்கிறத பார்த்துட்டு அவதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறான். ஃபர்ஸ்ட் அது குடிக்க மறுத்தாலும் அடுத்த செகண்டே தாகத்துல அந்த தண்ணியை வேகமா குடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்போ நடக்கிறது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது. உடனே அவன் அவளோட போனை எடுத்து அந்த நாய்க்குட்டி கிட்ட கொடுத்து லாக்கை ஓபன் பண்ண சொல்றான். அது காலால பேட்டர்ன் வரைஞ்சி அந்த லாக்கை ஓபன் பண்ணி கொடுக்குது. இப்போ அவனுக்கு அவதான் அந்த நாய்க்குட்டின்னு ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நாய்க்குட்டி மெல்ல அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக மெல்ல அவன் தூங்கிட்டானான்னு எட்டி பாக்குது. ஆனா அவன் தூங்காம அந்த நாய்க்குட்டியே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமா ஒரு கொராட்ட சத்தம் கேக்குது. அப்போ அந்த நாய்க்குட்டி அவனை எட்டி பாக்குறப்ப அவன் கண்ணை திறந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கான். உடனே அந்த நாய்க்குட்டி மெல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆக போகுது. சடனா அவன் தலையை தூக்கி பாக்குறான். அந்த நாய் திருன்னு முழிச்சிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். உடனே அந்த நாய்க்குட்டி டோர் கிட்ட போயிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதால அந்த டோரை ஓபன் பண்ணவே முடியல. கடைசியில டயர்டாகி அங்கேயே வந்து அதோட பெட்ல படுத்து தூங்கிருது. காலையில ஆனதும் அந்த நாய்க்குட்டி மறுபடியும் பொண்ணா மாறிடுறான். உடனே அவ வேகமா அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆகுறான். அப்போ சடனா அந்த டோர் ஓபன் ஆகி அவளை லவ் பண்ணின அதே பையன் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே நான் உனக்கு ஏத்த பொண்ணு இல்ல, நான் மிட் நைட்ல நாய்க்குட்டியா மாறிடுவேன்னு அவன் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு அவன் கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.